அனைவருக்கும் மதிய வணக்கங்க. இன்றைக்கி 4 விதமான மூலிகை வச்சு நம்ம ஒரு சட்னி. புதினா, பிரண்டை, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்படியே அவங்கள அரைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் ஒரு அரை மூடிங்க. நான் ஒரு 8 பேருக்கு அரைக்கிறேன். அதனால் அரை மூடி தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூனில் உளுந்து, ஒரு 10 பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடணுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே உளுந்து நல்லா செவக்க வறுத்துடுங்க. அப்படியே பச்சை மிளகாய் காம்புகளை நீக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தட்டில் வச்சுருக்க புதினா போட்டாச்சுங்க. அடுத்து பிரண்டை, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை நிறம் மாறாமல், ஆனால் பச்சை வாசனை வராமையும் வதக்கி எடுத்துகிட்டு ஒரு துண்டு புளி போட்டுருங்க, கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு தேங்காவை திருப்பி எடுத்துடுங்க மிக்சியில் போட்டுட்டு. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடுங்க. அப்படியே தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியதாங்க. தாளிப்பு தேவைன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிடலாங்க. எனக்கு தாளிப்பு தேவையில்லை, அதனால் அப்படியே வச்சுட்டேன். இதில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குங்க. நம்மளுடைய முடிகள் வளர்ச்சிக்கு, கண் பார்வைக்கு, ஜீரண சக்திக்கு, உடல் வலிமை பெற எல்லாத்துக்குமே இந்த சட்னி நல்லதுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்